Hi police, welcome to Mupalai Training Academy. So guys, இன்னைக்கு வந்து நம்ம என்ன எபிசோட் நம்பர் பார்க்க போறோம் அப்படின்னா, கேள்வி எதனா தெரியுதா? தெரியலல்ல. ஆமா, அது சின்ன கேள்வி, அதனால அப்படி மறைச்சிட்டு தான் இருப்பேன். சும்மா உட்காந்து கேள்வி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியும் நேத்தும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் வச்சும் உங்களுக்கு அது பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும் தான் கேள்வி நல்லா மறைச்சிட்டு நிற்கிறேன். ஸோ கேள்வி தெரிய வேணாம், உட்காந்து முதல்ல சொல்கிறத கவனிச்சுக்கோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிசி அல்டிமேட் சீரீஸினுடைய எபிசோட் நம்பர் 17 உளவியல் கேள்விகள் தான். ஸோ உளவியல் கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சைக்காலஜி நாங்கள் என்ன அவ்வளோவா நான் போட்டுட்டு தானே இருந்தேன், வீடியோ நடுவில் தான் ஒரு 2 வாரம் போடலையான்னு நினைக்கிறேன். சரி, சைக்காலஜியில் என்னெல்லாம் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. அதாவது இந்த லைவ்ல பண்ணிடாதீங்க. நான் லைவ்ல சப்போஸ் நான் பார்க்கலன்னா அது உனக்கு ட்ராபேக்காக போயிடும். நீ வந்து அந்த நார்மல் கமெண்ட் ஷேட் பாக்ஸ் இருக்கும்ல, அதில் போட்டு விட்டு போய் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் எதெல்லாம் உனக்கு எடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உன்னுடைய உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸை தொடர்ந்து முப்படை சேனலுக்கு தர்றது மூலமாக மட்டும்தான் முப்படை சேனல்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்துமே உங்கள் கையில் வந்து சேரும். ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இன்னைக்கு எவ்வளோ இருக்குதுன்றதை நான் செக் பண்ண போகிறேன். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லவ்வுக்கு நீங்கள் எங்களை ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்ட்டிங் வந்து கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா 2 ஹேண்ட்ஸ் இப்படி இருக்கும்ல, எமோஜி, 2 ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு எமோஜி இருக்கும்ல, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எங்கள் மேலே லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்கன்றதை நாங்கள் இன்னைக்கு பார்த்துக்குறோம். ஓகேங்களா? ஸோ கைஸ், இன்னைக்கு நம்மளுடைய பிசி அல்டிமேட் சீரிஸ்னுடைய எபிசோட் நம்பர் 17 உளவியல் வினாக்கள் தான் பார்க்க போறோம். சோ முதல் கேள்வி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்வி இப்ப தெரியுதா? கேள்வி பாத்துக்கோ. சரியான இணையை தீர்க. அதாவது GH அது என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா TS எழுதியிருக்காங்க. DE அதை என்னன்னு எழுதுவாங்க அப்படின்னு நம்மள கேட்கிறாங்க. ஸோ GH என்னன்னு எழுதியிருக்காங்க? TS. ஸோ நீ பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கணும், GTன்னு எழுதுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எழுதியிருப்பாங்க, சும்மா எல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTயா மாறுறதுக்கான ஒரு வழி சொல்றேன் பாருங்க. ABCDயை நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? அந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா Gனுடைய எதிரெழுத்து தான் என்ன? T. அதாவது முன்னாடி இருந்து எண்ணும் பொழுது G தான் 7வது லெட்டர். அதே மாதிரி பேக்ல இருந்து எண்ணும் போது T தான் 7வது லெட்டர். அப்ப Gயும் Tயும் எதிர் எழுத்துக்கள். அதே மாதிரி Hனுடைய எதிரெழுத்து தான் S. அந்த மாதிரி Dக்கும் Eக்கும் எதிரெழுத்து என்னன்றது எழுதணும். Dனுடைய எதிரெழுத்து முன்னாடி இருந்து எண்ணும் போது D 4வது லெட்டர், பின்னாடி இருந்து எண்ணும் பொழுது W தான் 4வது லெட்டர். அதே மாதிரி E முன்னாடி இருந்து எண்ணும் போது E வந்து 5வது லெட்டர், பின்னாடி இருந்து எண்ணும் பொழுது V இதுதான் 5வது லெட்டர். அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா WV. ஓகேவா? சோ WV. எனக்கு தெரிஞ்ச இந்த கலர் நல்லா தெரியுதுல்ல? ஓகே ஃபைன். போலாமா அடுத்த கேள்வி? ஸோ அடுத்தது 23. ஓகேவா? எல்லா கலர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோமா? எனக்கு அது என்னவோ கொஞ்சம் அன்விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அகெயின் எல்லோவில் பண்ணால் உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. க்ரீன் ட்ரை பண்ணுறேன். க்ரீன் நல்லா தான் இருக்கு. ஓகேவா? க்ரீன் நல்லா தான் இருக்கு. ஓகே ஃபைன், க்ரீன் எடுத்துக்கிறேன். ஓகே. 23 8 எழுதியிருக்காங்க. 32 என்னன்னு எழுதலாம்? 23 8ன்னு எழுதியிருக்காங்க. சார் என்ன சார் 8 3 24ன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா 8 3ஆல பெருக்குனா என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். அப்ப இங்க 24 இருந்துச்சுன்னா இதை 3ஆல பெருக்கி இருக்காங்க நான் சொல்லுவேன். ஆனா அங்க 23ன்னு இருக்கே சார், அப்ப வேற ஏதோ லாஜிக் தானே சார் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, என்ன லாஜிக் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்றது நீ தான் கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ணிருக்காங்கன்றத யோசி. ரொம்ப சிம்பிள் தான், யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். 8 அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா இருக்கக்கூடிய நம்பர்ஸை பாரு, அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப பெரிய நம்பர்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்ப இங்க வர போறதும் 8க்கு நேரா ஒன்று 8 வரலாம், இல்லை 9 வரலாம், 12 இல்லை 16 தான் வரலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்றதை யோசி. ஆனா இப்படி இல்லாமல் கேள்விகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் உனக்கு இந்த கேள்விகளை எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க என்ன எடுத்திருக்காங்க? 23. ஸோ இது 23 பார்க்காம 2 பவர் 3 பாரு. 23 2 பவர் 3 பாரு. 2 கியூப் என்ன? 8. ஐயோ, இதுவா சார் எனக்கு தெரியாம போச்சு. இப்ப நான் சொல்லிடுவேனே. அப்ப இது 32ன்னு பார்க்க கூடாது. என்னன்னு பார்க்கணும்? 3 பவர் 2ன்னு பார்க்கணும். 3 ஸ்கொயர் என்னமா? 9. 3 ஸ்கொயர் என்ன? 9. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்றது ஈஸியா விளங்குச்சா? ஈஸியா விளங்குறதுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க. 3வது கேள்வி. 1 8 question mark 64. பார்த்தாலே சொல்லிடலாம் சார் 1 8 question mark 64. இப்ப எஸ்ஐல கேட்டிருந்தாங்களே சார், 1க்கு 8 இங்க question mark வச்சுட்டு இருக்கான், இங்க 64 வச்சிருக்கானா 1 என்பது 1 கியூப், 8 என்பது 2 கியூப், இது 4 கியூப்.
அங்க இப்ப இங்க என்ன கியூப் வரும்? 3ஓட கியூப் வரும். 3ஓட கியூப் என்னம்மா? 27. ஸோ ஆன்சர் இஸ் 27. முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது ஃபைண்ட் த ஹாட் ஒன் அவுட். தவறானதை தேர்ந்தெடு. ஸோ ஏபிசிடி எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுல எது தவறு அப்படின்ட்டு. தவறு எது தவறு அப்படின்ற மாதிரி. ஸோ 4 லெட்டரா இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுல எதுலாம் கிட்ட கிட்ட இருக்கிற லெட்டர்? இப்ப பாருங்களேன், கேக்கு அடுத்த லெட்டர் எல். அப்போ 2வது லெட்டரும் 4வது லெட்டரும் பக்கத்து லெட்டர். அப்ப எஃப்க்கு அடுத்த லெட்டர் ஜி, எஸ்க்கு அடுத்த லெட்டர் டி, சிக்கு அடுத்த லெட்டர் டி. எல்லாமே பக்கத்து லெட்டர். அப்ப அதுல எந்த விதமான வேரியேஷன், எந்த விதமான தவறும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்போ 2வது லெட்டர் 4வது லெட்டர்ல எதுவுமே தவறு இல்லை. அப்ப தவறு எங்க இருக்கிறது? ஃபர்ஸ்ட் லெட்டர்லயும் 3rd லெட்டர்லயும். இங்க பாருங்க, ஆர் எஸ்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு டீன்னு எழுதியிருக்காங்க. ஆறு எஸ்ன்ற ஒரு லெட்டரை விட்டு டி எழுதியிருக்காங்க. எம் என்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஓ எழுதியிருக்காங்க. முதலுக்கும் 3வதுக்கும் பார்க்குறேன். சி டின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஈன்னு எழுதியிருக்காங்க. இப்ப பாருங்க, எல்லாத்துலயுமே ஒரு லெட்டர் தான் விட்டு எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க, வி சட் எழுதியிருக்கான். டபிள்யூ எக்ஸ் ஒய், டபிள்யூ எக்ஸ் ஒய் 3 லெட்டரை விட்டுட்டு சட் எழுதியிருக்காங்க. அப்ப இதுல உள்ள ஒரு ஒற்றுமை எதுல தவறுது? அதனால அது ஆப்ஷன்ல தவறுது. அதனால அதுதான் விடை. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், question number 5th one. 3,4, 4,7, 5,12, 20,21. இது வந்து எண்களில் தவறான எண் எது? இப்ப அங்க பார்த்தது லெட்டர், நம்ம அந்த ஏபிசிடியில தவறானது எதுன்னு கண்டுபிடிச்சேன். இங்க என்ன கேட்டிருக்கு? எண்கள்ல தவறானது எது? 3,4, 4,7, 5,12, 20,21. ஸோ எது சார் தவறு? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை ஈஸியா அசால்ட்டா ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர் வந்துருச்சு. நீங்க எதனா சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. தவறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி தான். ஏன் சார் டியை தவறுன்றீங்க அப்படின்னா, டி தான் எனக்கு தெரிஞ்சு தவறு. ஏன்னா பகா எண்ணுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, தெரியுமா? பகா எண், பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா என்ன? 1ஆல டிவிசிபிள் ஆகணும் மற்றும் அதே நம்பரால டிவிசிபிள் ஆச்சுன்னா அது பிரைம் நம்பர். இங்க பாருங்க, இதுல 3ன்றது பகா எண், இதுல 7 என்பது பகா எண், இதுல 5 என்பது ஒரு பகா எண். அப்ப இது எல்லாத்துலயுமே ஒரு பகா எண் இருக்கு, ஒரு பகு எண் இருக்கு. ஆனா இதுல மட்டும்தான் 2மே பகு எண்ணா இருக்கு. ஓகேவா? பகா எண் இல்லை. அப்போ 2 பகு எண் கொண்ட இதுதான் ஜோடியா வெளியே போகுது. சார் நான் ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக் யோசிச்சேன் சார். இதுல ஒரு ஒற்றைப்படை எண், ஒரு இரட்டைப்படை எண், ஒரு இரட்டைப்படை எண், ஒரு ஒற்றைப்படை எண், ஒரு ஒற்றைப்படை எண், ஒரு இரட்டைப்படை எண் அப்படின்னு எல்லாத்துலயுமே அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு ஒற்றைப்படை, ஒரு இரட்டைப்படைன்னு இருக்கு. ஆனா பகா எண் கான்செப்ட் வரும்போது இது 3த்துலயும் ஒரு பகா எண் இருக்கு. அதுல மட்டும் தான் எது இல்ல? பகா எண் இல்ல. சோ பகா எண் கான்செப்ட் படி எது வெளியே போகுது? 20, 21. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन 6வது பாருங்க. 13, 39, 21, 15, 24, 48, 81, 63. இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நீ யோசிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. கண்டுபிடிக்கிறியா பார்க்கலாம்? கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடி, சீக்கிரம். ஐ வில் கிவ் அ மோர் டைம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நமக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இந்த நேரத்துக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இதுல வந்து எதுனா தவறானது 24, 48. ஏன் சார் 24, 48 வெளியே ஏத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற அனைத்துமே ஒற்றைப்படை எண்களை கொண்டுள்ள ஒரு ஜோடி. இதுல மட்டும்தான் என்ன இருக்கு? இரட்டைப்படை எண்கள் இருக்கு ஜோடியா. ஸோ இரட்டைப்படை எண்கள் கொண்ட இந்த ஒரு ஜோடி வெளியே போகுது. இது ஒரு சிம்பிள் லாஜிக். இதை வச்சு நான் வெளியே ஏத்திட்டேன். வேற எதனா லாஜிக் இதுக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிரியேட்டிவா யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 7வது கேள்வியினுடைய பதில்கள் நீங்க இந்த நேரத்துக்கு டக்குன்னு சொல்லலாம். கடிகாரம் என்பது ஒரு நேரத்தை அளவிட பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகும். அப்ப கடிகாரம் என்பது நேரத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவி. அப்ப தெர்மோமீட்டர், கடிகாரம் நேரம், தெர்மோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான். எல்லாரும் சொல்லியிருப்பீங்களே, தெர்மோமீட்டர் எங்கம்மா பார்த்திருப்பீங்க? ஐயோ கொதிக்குதே, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நம்ம சொல்லியிருப்போம். ஏதாவது வாயை தர, தெர்மாமீட்டர் வைக்கிறேன், உனக்கு ஜுரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? தெர்மாமீட்டர் வச்சு உன்னுடைய உடல் வெப்பநிலையை சோதிப்பார்கள். அப்ப வெப்பநிலையை சோதிக்கும் பொழுது உனக்கு உடம்பு சரி இருக்கா சரி இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப தெர்மாமீட்டர் என்பது எதை அளவிட பயன்படுகிறது? ஒரு வெப்பநிலையை அளவிட பயன்படுகிறது. இப்ப உனக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மனித உடலின் சராசரி வெப்பநிலை என்ன? மனித உடலின்
சராசரி வெப்பநிலை என்ன? இதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மனித உடலின் சராசரி வெப்பநிலை வந்து டிகிரி செல்சியஸ்ல கூட சொல்லிடுவீங்க. எனக்கு டிகிரி செல்சியஸ்லயும் சொல்லு, அதுக்கு ஈக்குவலண்டான ஃபாரன்ஹீட்லயும் சொல்லு. ஸோ ரெண்டுத்துலையுமே சொல்லு. மனித உடலின் சராசரி வெப்பநிலை டிகிரி செல்சியஸ்லயும் சொல்லு, ஃபாரன்ஹீட்லயும் சொல்லு. எந்த அளவு கரெக்டா சொல்றீங்க மனிதர்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், துயரம், இறப்பு. ஒரு இறப்பு நிகழ்ச்சியில் மனிதன் துயரம் அடைகிறான். ஆமா, துயரம் என்பது யாருடைய இறப்பிலாவது யாருடைய இழப்பிலாவது நமக்கு வந்து என்ன இருக்கும்? இருக்கும். அப்பொழுது மகிழ்ச்சி, மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும்? ஒருவருடைய பிறப்பு. ஒரு குழந்தை மட்டும்தான் அழும், பிறக்கக்கூடிய குழந்தை. ஆனா அதை சுற்றியுள்ள அனைவருமே சந்தோஷப்படுவார்கள். ஒரு குழந்தை அழுது முதலில் அவள் தாய் சந்தோஷப்படுவது அந்த ஒரு நொடியில் மட்டும்தான். அது எந்த நொடியிலையும் ஒரு தாய் வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு குழந்தைய அழவிட மாட்டாங்க. அப்ப குழந்தைய அழறதை பார்த்து சந்தோஷப்படுற தாய் எப்ப மட்டும்தான்? அந்த குழந்தை பிறக்கும் போது மட்டும்தான். அப்போ மகிழ்ச்சி என்பது எப்பொழுது கிடைக்கும்? பிறப்பு. ஆனா இப்ப இருக்க உங்களுக்கு எல்லாம் காதல்ல கிடைக்கும்னுவீங்க. அதெல்லாம் போடக்கூடாது, பிறப்பில் தான். ரைமிங்காவது போட்டு தப்புங்க, இறப்பு பிறப்புன்னு. ஓகேவா? சரி, அடுத்தது 9வது கேள்வி. தவறானது. தவறானது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எது தவறு, எது தவறு அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிங்க. சரண் போட்டுலாம். 5306214742054308. ஈஸி தான், சொல்லலாமா? இந்த மாதிரி 4 எண்கள் வந்தாலும் ரொம்பலாம் குழப்பிக்காது. 4 எண்கள் வந்தால் லாஜிக் வந்து ரொம்ப சப்பையா இருக்கும். 4 எண்கள் வந்தால் லாஜிக் ரொம்ப சப்பையா இருக்கும். ஒண்ணு அந்த எண்களுடைய கூடுதல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அதன் மூலமா ஒண்ணு வெளியேறும். இல்ல அந்த எண்களுடைய கூடுதல் எல்லாமே ஒரே வாய்ப்பாட்டால் அடிபடும், ஒண்ணு வந்து ஒரு வாய்ப்பாட்டால் அடிப்படாம வெளியேறும். ஆனா இங்க வேற ஒரு மாதிரி லாஜிக் வச்சிருக்காங்க. என்னன்றதை பாரு. இந்த 5ஐயும் 6ஐயும் 5 3 0 6ன்னு இருக்கா, 5ஐயும் 6ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 30. நடுவுல இருக்கிற நம்பர் இங்க பாருங்க, 2 1 4 7. 2ஐயும் 7ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 14. அப்போ ஒரு லாஜிக் பிடிபட்டுச்சா? முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் பெருக்கினால் நடுவில் இருப்பது விடை. அப்ப 4ஐயும் 5ஐயும் பெருக்குனா 20. அப்ப 4ஐயும் 8ஐயும் பெருக்குனா 32 வரணும். ஆனா இங்க என்ன போட்டிருக்காங்க? 30 போட்டிருக்காங்க. சோ ஆன்சர் டி இஸ் த ராங். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், இந்த மாதிரி விடுபட்டிருக்குமா? ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கட்டம் தான் ஆக்சுவலா. இந்த கட்டம் வந்து உனக்கு இங்க பிளாக் ஸ்கிரீனா இருக்கிறதுனால தெரியல. இது ஒரு கட்டம். இந்த மாதிரி கட்டம் போட்டு தான் கேள்வி இருந்திருக்கு. ஓகேவா? சொல்லு பார்க்கலாம். 8 16 32, 6 12 24, 12 24. நான் சொல்றதை வச்சு ஆன்சர் சொல்லிருப்பியே. 8 16 ஆயிருக்கு. சூப்பர். எனக்கு 8 16 ஆயிருக்கு, 16 32 ஆயிருக்கு. அப்ப இதை 2ஆல பெருக்கிருக்காங்க, இதை 2ஆல பெருக்கிருக்காங்க. ஆமா தானே? 8 2 16, 16 2 32, 6 2 12, 12 2 24. அப்ப 12 2 24. அப்ப 24 2ஆல பெருக்கின ஆன்சர் என்ன? 48. ஸோ கமெண்ட்ல இந்த நேரத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஈஸி கொஸ்டின் சொல்லிட்டு இருப்பேன் உட்காந்துட்டு வேற. பார்க்கலாம். இப்ப சொல்லி, இதுதான் உன்னுடைய ஈஸி இல்ல? இது என்ன சார் எனக்கு தெரியாதா? நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு கியூப்னு எடுத்து எழுதுவேன். அதுக்கு நேரம் என்னென்ன நம்பர் இருக்குதோ எழுதிடுவேன். 9525. சார் எக்ஸ்ட்ரா 2 நம்பர் வருதே, இப்போ எங்க எடுத்து எழுத? ஈஸி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தல, கஷ்டமா கேளுங்க கஷ்டமா கேளுங்க. இப்போ இது கேன்சல் பண்ணு. இங்க பார், 2 நம்பர் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துருக்கு. நேரா இருந்தா அதாவது அது அதுக்கு சொந்தம்னு சொன்னீங்க சார். இப்போ 2 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கே, அங்க லெட்டர் இல்லையே, என்ன பண்றது? லாஜிக் இஸ் டிஃபரெண்ட். லாஜிக் இதுக்கு இருக்கு, கண்டுபிடி. ஓகேவா? இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, சொல்லலாமா? கியூப். கியூப் இதுல 2 ஆங்கில உயிரெழுத்துக்கள் வவல்ஸ் இருக்கு. ஆங்கில உயிரெழுத்துக்கள், ஆங்கில உயிரெழுத்துக்கள் எது எது? ஏ, இ, ஐ, ஓ, யு. ஏ எத்தனாவது வவல்? முதல் வவல். இ 2வது வவல். ஐ 3வது வவல். ஓ 4வது வவல். யு 5வது வவல். அப்ப வவல்ஸ்ல எது முதல், எது 2, எது 3, எது 4, எது 5ன்னு தெரிஞ்சிச்சு. மிச்சம் இருக்கிறது எல்லாமே கான்சோனன்ஸ், அதாவது மெய்யெழுத்துக்கள், ஆங்கில மெய்யெழுத்துக்கள். இப்ப சி என்பது எத்தனாவது மெய்யெழுத்து? சாரி, எத்தனாவது மெய்யெழுத்து இல்ல, சி என்பது ஏபிசிடியில எத்தனாவது? 3வது லெட்டர். 3 ஸ்கொயர் பண்ணு.
சி என்பது மூன்றாவது லெட்டர். 3 ஸ்கொயர் பண்ணா 9. 3 ஸ்கொயர் பண்ணா 9. 9 வந்துருச்சா? யூ இருக்கு. யூ எத்தனாவது வவ்வல்? 5. பி. பி என்பது ஏபிசிடியில் எத்தனாவது லெட்டர்? 16வது லெட்டர். 16 ஸ்கொயர் பண்ணா 256. 16 ஸ்கொயர் பண்ணா 256. இ. இ எத்தனாவது வவ்வல்? 2வது வவ்வல். சோ 2. அப்ப கியூப் என்பதை 95256 எழுதியிருக்காங்க. எப்படி எழுதுறாங்க தெரிஞ்சுச்சா? சி என்பது மூன்றாவது லெட்டர், அதை ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கான். யூ வவல்ஸ்ல 5வது, அதனால 5. பி என்பது 16வது லெட்டர், அதை ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க. இ என்பது வவல்ஸ்ல 2. இப்ப டேப் என்பதை எழுதுங்க. டேப். இதுல ஏவும் ஈயும் வவ்வல் விட்டு. பி என்பது இப்பதான் பார்த்தோம். பி என்பது 16வது லெட்டர், ஸ்கொயர் பண்ணா 256 வரும். அப்போ 256. இ எத்தனாவது வவல்? 2வது வவல். ஏ எத்தனாவது வவல்? 1வது வவல். அப்போ 12562 இதுல இருக்கு. வேற எதுலனா இருக்கா? இல்ல. அப்ப இது மட்டும் தான் 2ல முடியுது. அப்ப டி தான் ஆப்ஷன். டி பத்தி தெரிஞ்சுக்கோ. டி எத்தனாவது லெட்டர்? 20வது லெட்டர், அதை ஸ்கொயர் பண்ணா 400. ஸோ ஆன்சர் 400 இங்க வரணும். 4001256. ஓகேவா? ஈஸி தான். ஸோ யோசிக்க கத்துக்கோங்க. இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 12வது கேள்வி. ஈஸிப்பா. சரன்னு சொல்லி பார்க்கலாம். 80 110 எழுதியிருக்காங்க. இங்க அதே மாதிரி எந்த ஜோடி வரும்னு கேட்குறாங்க. அப்ப 80க்கும் 110க்கும் எவ்வளவு வித்தியாசம்? ஸோ 80 சார், 90 100 110 30 வித்தியாசம் சார். அப்ப அதே மாதிரி 30 வித்தியாசம் வரக்கூடிய ஜோடி எது? 35 55 வராது. ஏன்னா 20 தான் வித்தியாசம். 24 50க்கு வித்தியாசமே இல்லை. 17 35 வித்தியாசமான வித்தியாசம். அப்ப எதுதான் வித்தியாசம்? 48 78 58 68 78. அப்ப 30 வித்தியாசம் கொண்ட இன்னொரு ஜோடி 48 78. ஸோ ஆன்சர் இஸ் 48 78. ஸோ அடுத்தது சூரிய கோயில் ஒடிஷா. சூப்பர். நிறைய பேர் நேற்று கூட பார்த்துருப்பீங்க. சூரிய கோயில் அப்படின்ற போது எது சொன்னாங்க? கொனார்க். ஒடிஷால இருக்கக்கூடியது சூரிய நாராயணர் கோவில். கொனார்க் எந்த ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக நேற்று வந்து கதறினீங்க? 10. நிறைய பேர் 20ன்றீங்க, 200ன்றீங்க, 100ன்றீங்க. 100க்கு பின்னாடி எதுமா இருக்கும்? ராணி கி வாவ். குஜராத்ல இருக்கக்கூடிய ராணி கி வாவ் என்ற கோட்டை. 100க்கு கீழே, 100க்கு பின்னாடி. 20க்கு பின்னாடி எல்லோரா குகைகள். 10க்கு பின்னாடி தான் இந்த சூரிய நாராயணர் கோவில், அதாவது கோனார்க்ல இருக்கக்கூடிய ஒடிஷால இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய ஒரு சக்கரம் இருக்கும். 200 50 இதெல்லாம் இருக்குல்ல. ஹம்பி தேர் ஒண்ணுத்துல இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட ரூபா பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கூட படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாணயம் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு முப்படை சேனல்ல ஒன்று போட்டிருக்கேன். எந்தெந்த ரூபாய் நோட்டு பின்னாடி எது இருக்கு, அந்த ரூபாய் நோட்டுகளை பற்றின விவரங்கள் என்ன, எல்லாமே அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி. அடுத்து சூரிய கோயில் வந்து ஒடிஷாவில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி சரியாக பொருந்தியுள்ளது எது? இப்ப பாருங்க, சூரிய கோயில் என்பது எங்க இருக்கு? ஒடிஷாவில் தான் இருக்கு. சரியாக பொருந்தியுள்ளது. அதே மாதிரி ஒரு ஜோடி மகாபோதி கோவில். மகாபோதி கோவில் என்பது வந்து புத்தகயா பீகார்ல இருக்கு. எங்க இருக்கு? பீகார். பீகார் என்ற மாநிலத்துல தான் புத்தகயான்னு ஒண்ணு இருக்கு. அங்க மகாபோதி கோவில் இருக்கு. அப்ப அது குஜராத்ல இல்ல. அப்ப அது தவறு. அஜந்தா குகைகள் தமிழ்நாட்டுல இல்ல. நமக்கு தெரியாதா? நம்மள மீறி தமிழ்நாட்டுல இருந்துருமே. அப்ப தமிழ்நாட்டுல அஜந்தா குகைகள் இல்லை. எங்க இருக்கு? அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் வந்து மகாராஷ்டிரம். மகாராஷ்டிரத்துல இருக்கு. மகாராஷ்டிரம். ஓகே, மகாராஷ்டிரம். ஸோ அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள். ஓகே, அப்ப எல்லோரா குகை மகாராஷ்டிரம் சரியா பொருந்தி இருக்கு. ஓகேவா? இப்பதான் சொன்னேன், மகாராஷ்டிரத்துல தான் அஜந்தா எல்லோரா குகைகள். அப்ப ஆன்சர் சி. எலிஃபென்டா குகைகள் இது கேட்பாங்கல்ல. இது வந்து மும்பைல இருக்கும். மும்பைல இருக்குனாலே அது ஆட்டோமேட்டிக்கா எதுதான்? மகாராஷ்டிரம் தான். அப்ப அஜந்தா குகை, எல்லோரா குகை, எலிஃபென்டா குகை அனைத்துமே எங்கதான் இருக்கு? மகாராஷ்டிரத்துல தான் இருக்கு. அப்ப இங்க மத்திய பிரதேசம் கொடுத்தது தப்பு, தமிழ்நாடுன்னு கொடுத்தது தப்பு, குஜராத்னு கொடுத்தது தப்பு. அப்ப இதெல்லாம் தவறு. எதுதான் சரி? எல்லோரா குகை மகாராஷ்டிரம் தான் கரெக்ட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளை பின்ன கேட்பாங்க. நேற்று வந்து சார் சொல்லியிருந்தாரு, மத்திய பிரதேசத்துல வேற ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னாரு, கஜுராகோ கோவில். எதற்கு பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சிற்பக்கலையில் பெருமை வாய்ந்த ஒரு கோவில் அது. ஓகே, அடுத்தது 14. சாஃப்ட் பாலு, பேஸ் பாலு, கிரிக்கெட்டு, கூடைப்பந்து எது தவறு? தவறானதை கண்டுபிடி. தவறு எது? சொல்லு பார்க்கலாம். சார் பேரே வித்தியாசமா இருக்கு. சாஃப்ட் பால்,
அதனால அது ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதனால அது சொல்லிடலாமான்னா தப்பு. ஸோ தவறு எதுன்னா கூடைப்பந்து. ஏன் சார்? இது விளையாட உனக்கு மட்டை தேவை, இது விளையாடுறதுக்கும் மட்டை தேவை, இது விளையாடுறதுக்கும் மட்டை தேவை. ஒரு மட்டை இல்லாம இந்த 3 கேமுமே விளையாட முடியாது. ஆனா கூடைப்பந்து விளையாடுறதுக்கு மட்டை தேவையில்லை, கை இருந்தா போதும், போடணும், கூடையில பால் போடணும். ஸோ அப்போ இது 3த்துல எதுதான் வெளியே போகுது, 4த்துல எதுதான் வெளியே போகுது? கூடைப்பந்து. ஸோ இந்த எஸ்எஸ்சிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் இல்லை பிசி தேர்வுகளே கூட ஒரு ஜென்ரல் நாலேஜ் கேட்கலாம், இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது எந்த நாட்டினுடைய சில தேசிய விளையாட்டுகளாக இருக்குன்னு கூட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு பேஸ்பால் வந்து ஒரு புதுமையான விளையாட்டு. அமெரிக்கா நாட்டினுடைய ஒரு தேசிய விளையாட்டு தான் என்ன? பேஸ்பால், அமெரிக்கா. ஸோ முதல்ல இதுல எத்தனை பேர் பங்கேற்பார்கள், விளையாடுவார்கள், அது தெரிஞ்சுக்கும். கிரிக்கெட்ல எல்லாருக்குமே தெரியும் 11 பேர் தான் சார் விளையாடுவாங்க. சூப்பர். கிரிக்கெட்ல எத்தனை பேர் தான் விளையாடுவாங்க? 11. கூடைப்பந்து 5 பேர். டீம்ல 12 பேர் இருக்கலாம், ஆனா ஆடுகளத்தில் இறங்கி விளையாடணும்னா எத்தனை பேர் தான் விளையாட முடியும்? 5 பேர் தான். கூடைப்பந்து. பேஸ்பால்ல 9 பேர் விளையாடலாம். பேஸ்பால்ல எத்தனை பேர் விளையாடலாம்? 9 பேர். சாஃப்ட் பால்ல 12 பேர். ஒரு டீமுக்கு 12 பேர் இருக்கணும். பேஸ்பால்ல ஒரு டீமுக்கு 9 பேர், கிரிக்கெட்ல ஒரு டீமுக்கு 11 பேர், கூடைப்பந்துல ஒரு டீமுக்கு 5 பேர் இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். எஸ்எஸ்சி ரிலவெண்டடா எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு, ஆர்மி எதனா நீ ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா அதில் இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு கேம்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அந்த கேம் எந்த நாட்டினுடைய நேஷனல் கேம், இதெல்லாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது 15வது கேள்வி. 1, 6, 5, 45, 66, 91. ஸோ ஒரு எழுத்து 1, 6, 5 கேள்விக்குறி 45, 66, 91. வித்தியாசம் பாரு. 1க்கும் 6க்கும் என்னமா வித்தியாசம்? 5 கூட்டி இருக்காங்க, இதுக்கு 9 கூட்டி இருக்காங்க. இங்க என்ன கூட்டினா தெரியல, இங்க என்ன வரும்னு தெரியல. இதுக்கும் வித்தியாசம் 66. 6ல் 5 போச்சுன்னா 1, 6ல் 4 போச்சுன்னா 2, 21. திருப்பியும் 11ல் 6 போச்சுன்னா 5, 8ல் 6 போச்சுன்னா 2, 25. ஓகே, இதுதான் வந்திருக்கு. இந்த 2 இடத்துல என்ன வித்தியாசம் வரும் தெரியாது. இதோட எதை கூட்டியிருந்தா இதுவும், இல்லை இதோட எதை கூட்டியிருந்தா எதுவும் தெரியாது. ஏன்னா நடுவில் வச்சிருக்காங்க கேள்வி மாதிரி. இப்போ இது 2த்துக்கும் பாரு, இது 2த்துக்கும் வித்தியாசம் 4, அதே மாதிரி இது 2த்துக்கு வித்தியாசமும் 4. அப்போ கண்டிப்பா எல்லாத்துக்கும் வித்தியாசம் 4 தான் இருக்கணும். அப்போ இதோட 4 கூட்டினா 13. அப்போ 13 தான் இந்த இடத்துல வித்தியாசமா இருந்திருக்கும். அப்போ 15ஓட 13 கூட்டினா 5, 3, 8. சூப்பர். 5, 3, 8. 1, 1, 2, 28 ஆன்சர் எங்க இருக்கா? இருக்கு. அப்போ அடுத்த வித்தியாசம் 4 இருந்திருக்கணும், நான் கெஸ் பண்றேன். அப்ப இங்க 17 இருந்திருக்குமா? கூட்டி பார், 28ஓட 17 கூட்டி பார்த்தீங்கன்னா சாட்சாத் 45 வருதா பார். 8, 7, 5, 1 ரிமைண்டர் 4, சாரி 2, 3, 2, 1, 3, ஒரு ரிமைண்டர் 1, 4, 45 வந்துருச்சு. அவ்வளவுதான், ஆன்சர் ஓவர். ஸோ த ஆன்சர் இஸ் 28. ஓகேவா? எண் வரிசை. இப்போ பாருங்க, இங்க ஒரு கேள்வி. இப்ப பாருங்க, இங்க ஒரு கேள்வி. பிரபா 275. இது நீங்க இப்ப நான் கத்து கொடுத்தேன்ல சார், நேரா இருந்தா நான் பார்த்து எழுதிட மாட்டேனான்ட்டு. அதே மாதிரிதான் இப்ப நம்மள கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? திஹார் கேட்டிருக்காங்க. TIHAR. திஹார் என்பதை எவ்வாறு எழுதுவீர்கள் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ டி என்ன எழுதியிருக்கான்? டி 3. சூப்பர். ஐ 8. சூப்பர். H 6. சூப்பர். A 5. சூப்பர். R 6, 7. அப்ப 3, 8, 6, 5, 7. B ஆப்ஷன். ஓகேவா? B ஆப்ஷன். சூப்பர். அடுத்தது 17வது கேள்வி. விடுபட்ட எழுத்தை கண்டறிக. ACFHKMPR. ஓகே, பாருங்க. ACFHKMPR கொஸ்டின் மார்க். ஏக்கு அடுத்து இங்க ரொம்பலாம் போவாதீங்க. ஆமா, நம்ம ஏன் ரொம்பலாம் போகணும்? இங்கெல்லாம் ரொம்ப போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏக்கு அடுத்து இங்க பாருங்க, பின்னு ஒரு லெட்டரை விட்டு இங்க சி எழுதியிருக்காங்க. பின்னு ஒரு லெட்டரை விட்டுருக்காங்க, இந்த ஜோடியில ஒரு லெட்டர். இப்ப அடுத்ததுக்கு வந்து டிஇ அப்படின்னு 2 லெட்டரை விட்டுருக்காங்க. அப்ப ஜோடிக்குள்ள ஒரு லெட்டர், ஜோடியை விட்டு அடுத்த ஜோடிக்கு 2 லெட்டர். அப்ப எஃப் ஜின்னு ஒரு லெட்டர், எச்ஆ ஐஜேன்னு 2 லெட்டர், கே எல்னு ஒரு லெட்டர், எம்ஆ என் ஓ 2 லெட்டர், பி கியூன்னு ஒரு லெட்டர், ஆரா எஸ் டின்னு 2 லெட்டர். அப்ப அங்க என்ன வந்திருக்கணும்? யூ
பின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு W. ஸோ ஆன்சர் UW. ஓகேவா? ஜோடிக்குள்ள ஒரு லெட்டர், ஜோடியை விட்டு வெளியே 2 லெட்டரை விட்டுட்டு எழுதியிருக்காங்க. இதுக்கு நீ தான் ஆன்சரே பண்ணிருக்கணும். உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு இருந்தேன். ஓகே, பின்வரும் கேள்விகளில் தவறான வார்த்தையை தேர்ந்தெடு. கொஞ்சம் கேள்வி இன்னைக்கு கொஞ்சம் பேப்பர் வேற மாதிரி மாறி வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்வரும் கேள்விகளில் தவறான வார்த்தை, இது கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். இது தெரியுதா? நம்பரு Q, இதுக்கு நான் ரெட்ல எழுதுறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ரெட்லயே எழுதிக்கிறேன், ஏன்னா இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் பார்த்தா ஈஸியா கன்வீனியன்டா இருக்கும். Q5W, இது B8L, இது T4Y, இது F3J இருக்கு. எது தவறுன்றத பாருங்க. முதல்ல Qக்கும் Wக்கும் நடுவில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க. RSTUV 5 லெட்டர் இருக்கு. அப்ப நடுவில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னா Qக்கும் Wக்கும் நடுவில் 5 லெட்டர் இருக்குன்றத குறிக்குது. அப்ப இது நமக்கு புரிஞ்சிடுச்சு. Bக்கும் Lக்கும் பாருங்க, Bக்கும் Lக்கும் CDEFGHIJKK 9 லெட்டர் வருது. ஓகேவா? 9 லெட்டர் வருது. ஆனா இங்க என்னன்னு கொடுத்துருக்கேன்? 8ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப இதுதான் தவறு. வேணும்னா இதையும் செக் பண்ணிக்கோங்க. Tக்கும் Yக்கும் நடுவில் பாருங்க, PQRST UVWX. ஓகேவா? 4 லெட்டர் தான் வருது Tக்கும் Yக்கும் நடுவில். Fக்கும் Jக்கும் நடுவில் பாருங்க, EFGHI 3 லெட்டர் தான் வருது. சரியா தான் இருக்கு. அப்ப மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, B8L தான் தவறா இருக்கு. ஸோ ஆன்சர் B8L. ஓகேவா? ஸோ அடுத்தது 19வது கேள்வி. கண்ணு, காது, மூக்கு, கை எது வெளியே போகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அழகான கண்கள், அழகான கண்களா, இல்லை காதா, இல்லைன்னா மூக்கா, இல்லை கையா, இதுதான் கேட்குறாங்க. நான் தெளிவாக சொல்லுவேன், இதை யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இதுதான் ஆன்சர்னு ஆர்கியூ பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சிந்தனைகள் இருக்கலாம். இங்க என்னுடைய சிந்தனைகள் எதற்கு, கேள்வி எடுத்தவர்களுடைய சிந்தனைகள் எதுல ஒத்து போதோ அதுதான். அதாவது எழுப்பக்கூடிய குரல்கள் வெளியில நான் இந்த ஆன்சர் போட்டா இதுவும் வேலிடா தான் இருக்கு, இந்த ஆன்சர் போட்டா இதுவும் வேலிடா தான் இருக்குன்னா தான் மார்க்கே கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் இதனுடைய ஆன்சரா நான் சூஸ் பண்ணிருக்கிறது இப்போதைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மூக்கு தான். அழகான மூக்கை தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணு, காது, கண்ணிரண்டு, காது 2, கை 2, பட் மூக்கு மட்டும் 1. உடனே மூக்குல 2 ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லாதீங்க. இது நிறைய முறை நான் கேட்டு எனக்கு புளிச்சு போன ஆன்சரு, உதச்சிடுவேன். மூக்குல 2 ஹோல்ஸ் இருந்தாலும் மூக்கு என்பது 1 தான். ஓகேவா? அடுத்தது, பின்வரும் கேள்விகளில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும், கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த வார்த்தை என்னவா, அவற்றை வைத்து விடைகளில் உருவாக்க முடியாத வார்த்தை எது என்று கண்டுபிடி. அப்ப கரேஜியஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். இந்த வார்த்தையை வச்சு எந்த வார்த்தையும் உன்னால உருவாக்க முடியாதுன்னு கேட்கிறாங்க. செக்யூர் ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, எஸ் இருக்கு, இ இருக்கு, சி இருக்கு, யூ இருக்கு, ஆர் இருக்கு, இ. இங்க பாருங்க, செக்யூர் இந்த வார்த்தையில நம்ம கிட்ட 2 ஈ இருக்கு. ஆனா நமக்கு கொடுத்திருக்க இந்த வார்த்தையில ஒரு ஈ தான் இருக்கு. அப்போ செக்யூர்ன்ற வார்த்தையை உருவாக்கத்துக்கு எனக்கு எத்தனை ஈ தேவை? 2 ஈ தேவை. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ஈ. அப்ப கரேஜியஸ்ன்ற வார்த்தையை வச்சு என்னால எந்த வார்த்தையை உருவாக்க முடியாது? செக்யூரை உருவாக்க முடியாது. சார் ஈயே நான் 2 முறை போட்டு பண்ணா உத வாங்குவேன். ஒரு தடவை ஈ எடுத்துட்டா அங்க வேற ஈ இல்லை. அப்ப இன்னொரு ஈ போடுறதுக்கு இன்னொரு ஈ இருந்தாதான் முடியுமே தவிர சும்மா முடியாது. நெக்ஸ்ட், 3 சிறுவர்களின் வயது, சராசரி வயது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சராசரி வயதுனா எத்தனை பேருக்கு சராசரி கொடுக்குறாங்களோ அதால பெருக்கிக்கணும். இங்க 3 சிறுவர்களோட சராசரி வயது 25ன்னு கொடுத்துருக்கான். அப்ப 25 என்பது 3 சிறுவர்களுடைய சராசரி வயது. அப்ப 25 எதால பெருக்கிக்கணும்? 3ஆல பெருக்கிக்கணும். பெருக்கிக்கோ. 25 × 3 எவ்வளவு வந்துச்சு? 75. அப்ப இதுதான் 3 சிறுவர்களுடைய வயதுகளின் கூடுதல். 3 சிறுவர்களின் வயதுகளின் கூடுதல். 3 சிறுவர்களுடைய வயசையும் கூட்டினா என்ன வரும்? 75 வரும். அப்போ அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5:7. அப்ப சின்ன பையன் 3 பங்கு இருப்பான், அதை விட பெரியவன் 5 பங்கு இருப்பான், அதை விட பெரியவன் 7 பங்கு இருப்பான். அப்ப அவர்களுடைய வயதுகளின் விகிதங்கள் 3:5:7 எனில் அந்த மூவரில் சிறியவரின் வயதை காண்க. யார் ரொம்ப சிறுசோ அவங்க வயசை கேட்கணும். அப்ப முதல்ல அவங்க வயதுகளின் கூடுதல் என்ன? 75 தெரிஞ்சிச்சு. அப்ப அதை எடுத்துட்டு போய் அவங்க விகிதத்தினோடைய நம்ம சமன்படுத்தினா நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். அவங்க விகிதம் சொல்லு பார்க்கலாம். சின்னவன் 3 பங்கு, அவன் வயசை கூட்டிக்கிட்டு, அதுக்கு அடுத்தவன் 5 பங்கு, அவன் வயசையும் கூட்டிக்கிட்டு, அதுக்கு அடுத்தவன் 7 பங்கு, அவன் வயசையும் கூட்டிக்கிட்டு,
எவ்வளவு வரும் 75 வரும். எல்லாரோட வயசையும் கூட்டினா என்ன வரும் 75. சார் சராசரி தான் சார் சொன்னாங்கன்னா மறுபடியும் சொல்றேன், சராசரினா பெருக்கிக்கணும். எத்தனை பேருக்கு சொல்றாங்க? 3 பேருக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப 3ஆல பெருக்கிக்கிட்டா 75. அப்ப அந்த 3 பேரோட வயதுகளின் கூடுதல் 75. விகிதம் கொடுத்துருக்கான், அதை எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, எக்ஸின் மதிப்பு கிடைச்சிடும். 3 7 10 10 ஒரு 5 15. அப்ப மொத்தம் எத்தனை எக்ஸ்? 15 எக்ஸ். 15 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75. அப்ப எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 75/5 அடிச்சா என்னமா வரும்? 15வது வாய்ப்பாட்டில் 75 எத்தனை முறை? 5 முறை. அப்ப எக்ஸின் மதிப்பு 5 முறை. இப்ப யாரோட வயசு கேட்கறாங்க? சின்ன பையன் வயசு. அப்ப சின்ன பையன் வயசு சின்ன நம்பர் தான். அந்த எக்ஸோட மதிப்பு எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 3 × 5 3x 3 × 5 போடுறேன். அப்ப என்ன வருது? ஓகே, எங்க போயிட்டுனா 3 × 5 என்ன வந்துச்சு? 15. So answer is A option 15. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஒரு படம் கொடுத்திருக்கேன். இந்த படத்துல அடுத்துள்ள பக்கங்கள் ஒரே நிறமாக வராமல் இருக்க அடிக்க வேண்டிய குறைந்த வண்ணங்கள் எத்தனை? அதாவது இங்க ஒரு கலரை கொடுத்தனா அடுத்து அதுக்கு கொடுக்க கூடாது, திருப்பி வேற கலர் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பக்கத்து கலர் ஒரேவே வரக்கூடாது. அந்த மாதிரி வரணும்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் என்னதான்? 3 தான். இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடியது ஒரே வண்ணமா வராம அடிக்கக்கூடிய வண்ணங்கள் எத்தனைன்னா 3. ஆல்வேஸ் ஆன்சர் 3 தான். அது எப்படிப்பட்ட படம்னா கேட்கட்டும், அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுனாலே 3 தான். 23வது கேள்வி ஈஸி தான். ஃபர்ஸ்ட் சமன்பாடு எழுதிடு. 75 × 5 வகுத்தல் 100 -20 + 4 இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறான். சோ பிளஸ் என்பதை முதல்ல என்ன மாத்த சொல்றாங்க? முதல்ல பெருக்கல் என்னமா மாத்த சொல்றாங்க? பெருக்கல் வகுத்தல். அப்ப 75 வகுத்தல் 5 வகுத்தல் என்னவா மாத்த சொல்றாங்க? மைனஸ். அப்ப -100. மைனஸ் என்னவா மாத்த சொல்றாங்க? கூட்டல். கூட்டல் 20. கூட்டல் என்னவா மாத்த சொல்றாங்க? பெருக்கல் 4. அவ்வளவுதான்மா. இப்ப டக்கு டக்குன்னு முடிச்சிடலாமாமா. இப்போ சமன்பாடை மாத்திட்டேன். சமன்பாடை மாத்தினதுக்கு அப்புறம் இது எனக்கு தேவையில்லை, பழசு. இதை தான் நான் திருத்தணும், இதை தான் நான் சால்வ் பண்ணணும். 75 15ஆல வகுத்தா 5. இப்பதான் பார்த்தோம். 75 15ஆல வகுத்தா 5 -100 + 20 × 4. முதல்ல வகுத்தலை முடிச்சேன். அடுத்தது என்ன முடிக்கணும்? பெருக்கல். வகுத்தலுக்கு அடுத்தது பெருக்கல். 20 4 முறை பெருக்குனா 80. அப்ப 5 - 100 + 80. இங்க தான் தப்பு பண்ணுவீங்க சார். அடுத்தது கூட்டணும்ல சார். 100 80 கூட்டினா 180 சார். வாங்குவேன். 100ஐயும் 80ஐயும் கூட்டக்கூடாது. கூட்டல் இருக்குதா? 80இன் கூட்டல் தான். 80இனுடைய குறியீடு தான் கூட்டல். 100இனுடைய குறியீடு என்ன? கழித்தல். அப்ப மைனஸையும் பிளஸையும் நீ பெருக்கினா என்ன வரும்? உனக்கு மைனஸ் வரும். அப்ப நாங்க கூட்டக்கூடாது, கழிக்கணும். இந்த ஸ்டெப்ல தான் நீ எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆக. ஃபைனலா இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டெப்ல கன்ஃபியூஸ் ஆக கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு லாஜிக் சொல்லியிருந்தேன். எதுக்கெல்லாம் கூட்டல் குறியீடு இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டிடுன்னு. இப்ப இதுக்கு எதுக்கு கூட்டல் குறியீடு இருக்கு? 80க்கு கூட்டல் குறியீடு. 5க்கு எந்த குறியீடுமே இல்ல, மைனஸ்னும் இல்ல கூட்டலும் இல்ல. அந்த மாதிரி மைனஸ் இருந்தாலும் சரி கூட்டல் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சாரி எதுவுமே இல்லைனாலும் அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? கூட்டல் இருக்கிறதா அர்த்தம். அப்ப இது ரெண்டுத்தையும் முதல்ல கூட்டிடு. 80 5 கூட்டினா 85. இப்போ -100. ஓகே, உனக்கு புரியுற மாதிரி எழுதி போட்டேன். 80 5 கூட்டினா என்ன? 85. இங்க என்ன இருக்கு? 100 இருக்கு. ஃபைனலா அதை 100ல கழிச்சு. அவ்வளவுதான். நான் இதை தான் வந்து பல முறை சொல்றேன். உட்கார்ந்து தேவையில்லாம என்ன பண்ணிட்டு இருக்காத, காம்ப்ளிகேட் பண்ணிக்காது. புரியுதா சொல்றது? தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிக்காது. எதெல்லாம் பிளஸ்ல இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கூட்டிடு. கூட்டிட்டு அதுல அப்புறமா என்ன இருக்கு? -100 இருக்கு. அப்ப -100. இப்ப 85 100ல 85 போச்சுன்னா 5. ஆமா 5 இல்லன்னா இல்ல சார். 5 ஆப்ஷன்ல இருக்கு சார், போட்டுட்டோம்னா வாங்குவேன். இப்ப பெரியனுக்குரியது மைனஸ். 85ல 100 போவாது கண்டிப்பா, ஆமாவா? 100ல 85 போச்சுன்னா 5 வரும் தெரியும். ஆனா இதுல பெரியனுக்குரியது இது சிறிய எண். 85 என்பது சிறிய எண், இதனுடைய குறியீடு பிளஸ். 100 என்பது பெரிய எண், அதனுடைய குறியீடு மைனஸ். அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் -15. ஓகே, இன்னும் 2 கேள்வி தான் வாங்க முடிச்சிடலாம். ஓகே,
அடுத்தடுத்த 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி 9 எனில் சிறிய எண் என்ன? இது ஈஸியான கேள்விமா. அடுத்தடுத்த 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி 9. எப்பவுமே அடுத்தடுத்த எண்களின் சராசரி அப்படின்னு கொடுக்கலாங்களாண்டி அந்த சராசரி என்பது சரியாக நடுவுல தான் இருக்கும். எங்க இருக்கும்? நடுவுல தான் இருக்கும். இப்ப அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னு சொல்றாங்க 1 2 3. இப்ப 1 2 3 4 5 இதெல்லாம் அடுத்தடுத்த நம்பரா? அப்ப இதனுடைய சராசரி எதுன்னா 3 நடுவுல தான் இருக்கும். இங்க என்ன சொல்லிருக்கான்? அடுத்தடுத்த 5 ஒற்றைப்படை எண் ஹாட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண் அதனுடைய சராசரி 9. அப்ப 9 தான் கண்டிப்பா எங்க இருக்கணும்? நடுவுல இருக்கணும். அப்ப 9ன்றது ஒரு ஒற்றைப்படை எண். அப்ப அடுத்தடுத்த 5 ஒற்றைப்படை எண். அப்போ 9க்கு அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2. ஏன்னா சராசரி என்பது நடுவுல இருக்கணும். அடுத்தடுத்த 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி 9ன்னு சொல்லிட்டான். அப்ப 9 நடுவுல இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்த 2 ஒற்றைப்படை எண், ஒன்னு 11 இன்னொன்னு 13. அப்ப அதுக்கு முன்னாடி 7 5. அப்ப அதுல சிறிய எண் எதுன்னு கேட்கிறான். சிறிய எண் எது? 5. ஆன்சர் ஏ. முடிஞ்சிருச்சு. அடுத்தது, ஒரு பள்ளியில் பயிலும் மாணவர்களில் 80% பேர் ஆண் மாணவர்கள். ஓகே, அப்போ ஒரு பள்ளியில மொத்தம் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 100 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு பள்ளியில எத்தனை பேர் படிக்கிறாங்க? 100% பேர் படிக்கிறாங்க. அதுல 80% பேர் யாரா? ஆண். அப்போ கண்டிப்பா 20% பேர் யாரா இருப்பாங்க? பெண்களா இருப்பாங்க. கரெக்டா? ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் 100%. அதுல 80% பேர் ஆண் மாணவர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப 80% ஆண்கள் என்றால் 20% யார்கள் தான்? பெண்கள். அந்த பள்ளியில் 500 பெண் மாணவர்கள். அவன் என்ன சொல்லியிருக்கான்? பசங்களை சதவீதத்துல கொடுத்துட்டான், பொண்ணுங்களை என்ன கொடுத்துட்டான்? நம்பரா கொடுத்துட்டான். அப்ப பெண்கள் எத்தனை பேரா? 500 பேர். அப்ப அந்த 500 பேர்ன்றது எத்தனை பேர்? 20% பேர். 500 பேர்ன்றது எத்தனை பேர்? 20% பேர். இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. எனில் ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறான். சூப்பர். நீ என்ன கேள்வியில டெஸ்ட் வைக்கிறது? நான் எல்லாத்துலயும் டேலண்டா இருப்பேன் அப்படின்னு. ஓகேவா? அப்ப பள்ளியில படிக்கக்கூடியது மொத்தம் 100% மாணவர்கள். அதில் 80% ஆண் மாணவர்கள். ஓகே, 20% அப்ப பெண் மாணவர்களா இருப்பாங்க. அந்த பெண் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன என்றால் 500. அப்ப ஆண் மாணவர்கள் எத்தனை பேர்? குறுக்கு பெருக்கல் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 500 × 80 டிவைடட் பை 20. அடி, இது ஒரு முறை, இது 4 முறை. 500 4ஆல பெருக்குன்னா ஆன்சர் 2000. 4 500 பை 2000. அவ்வளவுதான் ஆன்சர். 2000 முடிச்சிச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு உளவியல் கிளாஸ் புரிஞ்சிச்சா? என்னால் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துட்டு போனேன். ஸோ காய்ஸ், நல்லபடியாக பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். உளவியலில் இன்னைக்கு 25 கேள்விகள் புதுசாக பார்த்தீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுடைய 11 சப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருங்க. அடுத்தடுத்த பிசி அல்டிமேட் சீரிஸ்க்கான எபிசோட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நாளை தமிழ் வினாக்களோட வருவாங்க. ஓகேவா? ஒரு சார். ஓகேவா? நல்லபடியாக கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இணைந்திருங்கள் காவலர்களே. தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி.